அச்சு ஊடகம் பிரிண்ட் இருக்கும் பொழுது பெரிய அளவில் யாரும் அழட்டிக்க மாட்டாங்க. ஏதோ மூஞ்சிக்கிட்ட போய் வச்சு எடுத்தால் தான் எடுக்கிற மாதிரி. என்ன சார் பத்திரிக்கையாளர் இப்படி பேசுகிறீங்க, மரியாதையாக பேசுங்க சார்னு ஒருத்தனை பேசுனா 10 பேர் கேட்டால் பயம் வரும். விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து கரூர் மாநாடு வரைக்கும் செத்தவங்க ஒருத்தனோட ஒரு பைசா கொடுக்கல. அவர்கள் இப்போ சினிமா ஷூட்டிங் தான். ஏன் வந்து பவுன்சரை வச்சு வந்து அவங்க அதான் சொல்கிறேன், நான் அரசியல் கட்சி இல்லைன்னு. இன்றைக்கி இன்னொரு பேசாம நடந்தையே கட்சியில் சேர்த்துருக்காங்க. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம். பத்திரிகையாளர்கள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. அது குறிப்பாக வந்து தாவேகாவுடைய அந்த ரவுடிதனம் என்பது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க. அந்த பவுன்சர் வந்து அவங்களுடைய தொண்டரையை தூக்கி எறிகிறது. இது போல் ஒரு ரவுடிதனத்தில் ஈடுபட்ட அந்த தாவேகா தொடர்ந்து சென்ற முறை பார்த்தீங்கன்னா இளங்கோ என்ற ஒரு பத்திரிகையாளர் தம்பி வந்து தாக்கப்பட்டார். இன்றைக்கு நடந்த அந்த பனையூர் அந்த இதில் வந்து தொலைக்காட்சியினுடைய கேமராமேன் கருப்பையா அவர்கள் தாக்கப்பட்டார். ஒரு செய்தியாளர் தாக்கப்பட்டதாக வந்து தகவல் வந்திருக்கு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இப்படி ஒரு ரவுடிதனத்தில் ஈடுபடக்கூடிய தாவேகா கட்சியினரை நீங்கள் பத்திரிகையாளர் முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் சொல்ல வர்றதுன்றது, அச்சு ஊடகம் பிரிண்ட் இருக்கும் பொழுது பெரிய அளவில் யாரும் அழட்டிக்க மாட்டாங்க. மரியாதை இருந்தது. பீட் ரிப்போர்ட்டர் அவங்க டைரெக்டாக மேலே கான்டாக்ட் இருப்பாங்க. இவர்களும் அந்த பத்திரிகையாளர்களுடைய நேரத்தை இடத்தை ஒதுக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த அச்சு ஊடகம் என்றைக்கு வந்ததோ உங்களுக்கு தெரியாது இல்லை. உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். கேமராமேனை இங்கேயே நில்லு, வந்தோன்னா நாங்கள் தான் நிற்க வைக்கப்போம், கேள்வி கேட்போம்னு சொல்லுவோம். ஒருத்தன் கேமரா தூக்கிட்டு ஓடுவான். ஏதோ மூஞ்சிக்கிட்ட போய் வச்சு எடுத்தால் தான் எடுக்கிற மாதிரி. உடனே எல்லாரும் போய் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு இந்த வேலை. இது யார் ஆரம்பிச்சு வச்சா? நம்ம தானே. ஆமாம். ரெண்டாவது காரில் போவார். அங்கே கொண்டு போய் கார் டயர் ஏறினாலும் பரவாயில்லன்னு காரில் உட்காந்துருக்கிட்ட மைக்கை போட்டது யார்? நம்ம ஆட்கள் தான். அசிங்கமாக பேசுனா அங்கேயே கண்டிக்காமல், என்ன சார் பத்திரிகையாளர் இப்படி பேசுகிறீங்க, மரியாதையாக பேசுங்க சார்னு ஒருத்தனை பேசுனா 10 பேர் கேட்டால் பயம் வரும். யாரும் அது போல் கேட்க மாட்டேன்றாங்களா? முதுகெலும்பை உருவிட்டு அறிவு வச்சுருக்காங்க. சீமான் எனக்கு என்ன வாடா போடான்னு பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு பேட்டி கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா எந்திரிச்சு போங்க. பேட்டின்னு வந்துட்டிங்கன்னா சின்மயி ஒரு தடவை அப்படி தான் அந்த இது மீ2 மேட்ருக்கு வந்துட்டு எல்லாம் இங்கே நம்ம ஆளுங்களும் உட்காந்துட்டு இந்த கிண்டல் அடிக்கிற மாதிரிலாம் பண்ண எல்லாத்தையும் அடக்கிட்டு நான் சொன்னேன். அவங்க வந்தோன்னா அவங்களும் ஒரு சீனை போட்டாங்க அப்படி இப்படின்னு. உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் இது பண்ணிட்டு நான் சொன்னேன், இவ்வளோலாம் உணர்ச்சி வசப்பட வேணாங்க. ப்ரெஸ் மீட்டுன்னு வந்துட்டிங்கன்னா கேள்விகள் வரதான் செய்யும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் கேட்பாங்க. அதை எதிர்கொள்கிறது தான் நீங்கள் ப்ரெஸ் மீட் வரணும். முடியாத கேள்வி தவிர்த்துருங்க, நோ கமெண்ட்ஸுன்ட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுங்க. நாங்கள் யாருமே மீ2க்கு எதிரானவங்க இல்லை. ஆண்கள்னாலே மீ2க்கு எதிரானவங்க முடிவோடு வராதிங்க. பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் இந்த விவகாரத்தில் நடுநிலையில் தான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நாங்கள் கேட்குற கேள்வி வெளியில் வர்ற விஷயங்களை உங்கள்கிட்ட வைக்கிறோம். நீங்கள் பதில் சொல்கிறது மூலிமா அவர்களுடைய சந்தேகம் தீர்க்கப்படும். நாங்கள் நடுவில் ஒரு மீடியேட்டர், அவ்வளோதான். அதனால் எங்கள்கிட்ட சண்டை போடுறதோ இல்லாட்டி ஒரு இது பண்ணுறதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணுறதுலாம் வேணாம் அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு என்னால் அது முடிஞ்சது, இன்றைக்கி அது கிடையாது. யாருக்கு அந்த ஒற்றுமை? சண்டை போட்ட சின்மயி, கை எடுத்து கும்பிட்ட சின்மயி, இப்படி தான் தலைப்பு போட்டு பரபரப்பாக்கி அதில் இது பண்ணுறது தான். அப்போ செய்தி நம்ம ப்ரெஸ் கிளப்லேயே பார்த்துருக்கோம்ல, சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க சில பேர். அடக்கிட்டு அவங்கள பேச விடு, அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டு அதுலேருந்து கேள்வி கேளு. நீ அவனோட வாக்குவாதம் பண்ண, நீ யார்? அப்படி பண்ணனா போய் பெரிய ஆளுங்கள்ட்ட போய் பண்ணு. அங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, சொல்கிறத கேட்டு வருவாங்க. சின்ன கட்சிக்காரங்க மற்றவங்கள்ட்ட சண்டை போடும். இந்த மாதிரி தான் உருவாச்சு. ரெண்டாவதுன்னா கேமரா தூக்கிட்டு ஓடுறது, நம்ம தான் எடுக்கிறோம், இது பண்ண இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி பாருங்கள், விஜய் வீட்டிலேருந்து பாத்ரூம் போனார், இப்போ தான் ஜிப்பு மாட்டினுக்கிறாரு, ஷூ மாட்டினுக்கிறாரு, காரில் வந்தார், அவர் கையால் அவரே டோரை திறந்தார். கார் போனதெல்லாம் அந்த காரு, இந்த தடவை இந்த காரு. இதெல்லாம் ஜெர்னலிசமா? ஜெர்னலிஸ்டோட ஜனநாயக கடமையா இது? அவன் வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே தான் வரப்போகிறாரு. விட்டு தொலைங்களேன், வரட்டுமே. வண்டியிலேயே பைக்கை வச்சுக்கணும், பைக்கில் உட்காந்துட்டு கீழே வந்து சேர்த்தனா விஜய் ஏதாவது கொடுப்பான்? கட்சிக்காரனுக்கு பைசா கொடுக்காத ஆட்கள் 41 பேர் அவர் போய் பார்க்கல, வீட போய் 41 பேர் விடுங்க. விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து கரூர் மாநாடு வரைக்கும் இறந்து போன ஒருத்தரை கூட கண்டுக்கல. கண்டிப்பாக கரூர் மாநாடு ஏன் பண்ணாலும் கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்துச்சு, இவருக்கு கெட்ட பேர். அதனால தான் 20 லட்சம் ரூபா. அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு கொடுத்துருந்தனா நீ இதில் வேறு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறது. சரி, அது பாட்டு வேறு தனி. அப்போ நான் என்ன கேட்குறேன், இது ஜெர்னலிசம் இல்லை.
அவள் கார் கூட போய் எடுத்து போடுறது இதெல்லாம் ஜெர்னலிசம். இன்றைக்கி லைவ் மீடியா வந்துச்சுன்றதுக்காக உனக்கு லைவ் வரணுன்றதுக்காக இந்த இலவு சனியனெல்லாம் போய் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணோம்ல, ஜனங்களை பார்க்க வைக்கணும். அதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே வர்ற வரைக்கும் கூடியே காரில் போகிறது. இதனால தான் அவங்க திமிரு எடுத்து போய் ரோட் ஷோ நீயும் கூடியே வர நீ பூரா இந்த என்ன சொல்லுவாங்க, செத்து போனோன்னே பணத்தை கொண்டு வருவாங்க தெரியுமா? ஆமாம், பாடி எடுத்துகிட்டு போகிறவங்கள ஒரு சோக மியூசிக் போட்டு அப்படியே வரும். அது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறது. ஒரு பெருந்தலைவர் செத்து தூர்தர்ஷனில் காட்டுவாங்க. இல்லை அதுக்கப்புறம் எவ்வளோ இது நடந்திருக்கு, பெருந்தலைவர்கள் செத்து போனாங்க. அந்த மாதிரியா இதுன்னா இது ஒரு பொழப்பா? இதை நான் பல தடவை கண்டிச்சிருக்கேன். நீங்கள் போய் விடுறதுனால தான். இன்னொன்று, மீடியா மேலே மரியாதை போனதுக்கு காரணம் மீடியாவை நாம் மதிக்கலை, பத்திரிகையாளர்கள் மதிக்கலை. நமக்குரிய கௌரவத்தை நம்ம தான் வாங்கிக்கணும். நீ அவன்கிட்ட போய் விழுந்துக்கின்னு அவன் திட்டுறதெல்லாம் வாங்கிக்கின்னு இன்னொன்று நீ இன்றைக்கி என்ன எல்லாம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்தால் சேர்த்து விட்டு துரத்தி விட்றீங்க. அவனுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிறேன், ரவீந்திரநாத் ஓபிஎஸ் உடைய மச்சான்னு சொல்கிறேன், என்னை பேட்டி எடுக்க அந்த பொண்ணுக்கிட்ட. அப்படியா சார்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறமா கேட்டால் நான் இப்போ தான் வந்தேன், ஒரு 6 மாதம் தான் ஆகுது. ஏன் 6 மாதம் முன்னாடி வேறு ஏதாவது செவ்வாய் கிரகத்தில் இருந்தீங்களா? இந்த துறைக்கு வந்துட்டால் இது அடிப்படை விஷயம் கூட தெரியாதா? இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. ரெண்டாவது என்ன, எல்லாரும் ஒரு விஷயத்த பேசுனா இவங்களும் அதுக்குள்ளே இறையாகி பேசுறது. பனையூரில் வந்து நட்சத்திர விடியில் அமித்ஷா உட்காந்துன்னா அதுனா பனையூர் நட்சத்திர விடியில் தான் உட்காரணுமா? எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரன் போட்டான்னா அது என்ன ஏதுன்னு கிராஸ் செக் பண்ணுறதில்ல. ஏன்னா இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. யாராவது போட்டுட்டாங்கன்னா அது பின்னாடி ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கி போடுறாங்க கரூர், இது கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களுக்கு பொறுப்பு அப்படின்னு நான் போடுறேன். அந்த மாவட்டங்கள் இவர் பொறுப்பு. அங்கே மாவட்ட செயலாளர் இருப்பான், மாவட்ட தலைவர் இருப்பான், மாவட்ட பொறுப்பாளர் இருப்பான். அவங்கெல்லாம் இவருக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாவட்டங்களுக்கு இவங்க சேனலில் போடுறாங்க, முன்னணி சேனல். மாவட்ட அமைப்பு செயலாளர் அங்கெல்லாம் இவர் செங்கோட்டையன். இவங்களை எதில் போய் சேர்ப்பீங்க? இந்த மாவட்டங்கள்லாம் அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் நாலேஜ். அப்போ டெஸ்க்கு இன்னைக்கு டெஸ்க்கு வரைக்குமே ஒன்றும் மண்டையில் ஒன்றுமே இல்லாமல் எத்திக்ஸ் தெரியாத ஆட்கள் தான் நீ உட்காந்துருக்காங்க. எழுத்து பிழை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சேனல்லையும் 10-15 எழுத்து பிழையை அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம். ஓடான்னு போடுறாங்க, இவர் ஓட 80 ஆனது இந்த மாதிரிலாம் பேசுறது. அப்போ நீங்கள் இந்த இதுக்காக போயிட்டு உளுந்து அடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்ன சாதிக்க போகிறீங்க? இல்லை, அப்படி ஒரு நீங்கள் சொல்கிறது வந்து நியாயமான விஷயம் தான் முத்தலிப்பு. இருந்தாலும் வந்து கை வைப்பது யாருடைய கை வைப்பது நான் இதுதான் சொல்கிறேன். நீங்கள் இப்படிலாம் மதிப்பிலேருந்து போய் உளுந்து எடுத்துக்கிட்டு அவரை எடுத்தே ஆகணுன்ற மாதிரிலாம் எடுத்துக்கிட்டதுனால ஒருத்தன் எடுத்தனால அவன் எடுத்தா நீயே எடுக்கலாம், நீங்கள் நெருக்கடி கொடுக்குறது. ஆமாம், நிர்வாகத்தில். அப்போ நீங்கள் எல்லாம் நீங்கள் கேமராமேன் தான், நீங்கள் தான் டீம் முடிவு பண்ணணும். இங்கே நின்றுக்குவோம், வர்றதை எடுப்போம். அப்புறம் வந்தவனே அது கேமரா கொண்டு போய் ஒரு கேமரா மேலே இன்னொரு கேமரா இடிச்சிட்டு எடுக்கிறீங்க. அறிவு இல்லையான்னு நான் கேட்குறேன். இந்த கேமரா இருக்குங்க, இப்போ இங்கே நான் பேசிட்டு இருக்கேன், இவ்வளோ தொடரில் வச்சாலும் எடுக்க தான் போகுது. ஏன் மூஞ்சிக்கிட்ட கொண்டு வந்து ஆட்டி இருந்தாலும் எடுக்க தான் போகுது. ஏன்? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ நீ இப்படிலாம் வரும்பொழுது அவனுக்கு நம்மளை எப்படி இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கிடக்க போகுது. அந்த இலக்காரம் பவுன்சர்கள் தாக்குற வரைக்கும் போகுது. சரி, நான் கேட்குறேன், எத்தனை இடத்துல அவமரியாதை சீமான் இது பண்ணார்ல, எந்த பத்திரிகையாளன் கேட்டானா கொன்றுவேன் ஓடி போடா பைத்தியக்காரன் திட்டிட்டு உக்காடுறாப்புல. குறுக்கிடணும். நாம் அதுக்கு கண்டன அறிக்கை நம்ம தமிழ்நாடு விழிக்க பத்திரிகையாளர் சங்கத்தில் போட்டிருக்கோம். அதை பற்றி வந்து ஒரு வீடியோவும் நான் பதிவு பண்ணியிருக்கோம், நானும் காதரம். அப்போ ஒரு சில பேர் பண்ணுறாங்க. அங்கே சொல்கிறேன், இவர் மடையா தொலைச்சிடுவான் பைத்தியக்காரனா நீ அப்படி இப்படின்ட்டு உக்காடுறாரு. ஒரு அங்கே இருக்கிற ஒரு 10-15 ரிப்போர்ட் மைக்கு பார்த்தோன்னா 20 மைக்கு இருக்கும். யாரும் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கல. என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? அந்த ஒற்றுமை இல்லை. அவர் பத்திரிகையாளர் தானே, என்ன அவரை பேசினானா எங்களை பேசினா? பத்திரிகையாளர் சமூகத்தை தான் சார் நீங்கள் தாக்குறீங்க. என்ன சார் கரெக்ட்? பிடிக்கலன்னா கடந்து போங்க சார் அந்த கேள்வியை. இல்லாட்டி நீ பேசாத தம்பி உனக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு கேட்க. அதுக்கு வந்து என்னென்ன சீனியர் இல்லாத ஒரு பற்றாக்குறை இருக்குமா? கண்டிப்பாக சீனியர் இல்லாத ஒன்று. இன்னொன்று டெஸ்கில் மற்றவங்களும் இது பண்ணோம்ல. இன்னொன்று பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக 90%. அப்போ ஆளுங்கட்சி தலைவர்கள் மற்றவர்கள் எனக்கு என்னன்னு பேசுகிறாங்க, இவர் பேசுகிறாரு, முதுகெலும்பு. அடுத்த கேள்வி வெக்க இல்லாமல் கேட்குறாங்க. கொஞ்சம் கூட நம்மளாம் தான் பண்ணியிருக்கோம், நான் பல இடங்களில் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாப்பா கிளம்புங்கப்பா, அவர் வந்து பெரிய ஆள், அவர் எடுத்துக்கிட்டோம், வா போகலாம். அப்போ நம்ம எல்லாம் நம்ம எவ்வளோ இதில் வந்து நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம், மன்னிப்பு கேட்க வச்சுருக்கோம், அதெல்லாம் நடந்துருக்கு. நீ 4 இடத்துல பண்ணால் தானே மதுரம் பயம் வரும். முட்டா பயிலாதுன்னு திட்ட அளவுக்கு எவ்வளோ தைரியம் வரும். அப்போ அவன் நிறுவனத்துடைய ஆளாக இல்லை, அவனை தனி நபராக பார்க்குற ஏற்பாடு எப்படி அனுமதிக்க முடியும்? சேம் இதே தான் விஜய் இது அதுன்னு.
விஜய் நான் என்ன கேட்குறேன், தாவேக்கால பத்திரிகையாளர் கூப்பிட்றதே இல்லை. அப்புறம் எதுக்கு போய் வந்து எடுக்கிறீங்க? உங்கள் டிஆர்பிக்காக எடுக்கிறீங்க. எடுக்கிறத ஒரு சாதாரணமாக எடுங்கன்றான். வீட்டிலேருந்து கிளம்பிட்டாருன்னா அங்கே ஒரு யூனிட் போடுங்க, கிளம்பணுன்னு விட்டு தொலைங்களேன். நீங்கள் ஏன் கார் கூடயே வர்றீங்க? பைக்கில் வரோம், பின்னாடியே திருத்திட்டு வருது. என்ன யூடியூபரோட போட்டி போடுறது. அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. இந்த டிஆர்பி வேணும், பேஜ் வேணும்னு அவன் எடுக்கிறான். அவங்களோட போட்டி. இன்னைக்கு மெயின் சேனல்கள் யாரும் ஜனங்க பார்க்குறதே கிடையாது. அதுல இந்த டிபேட்லாம் சுத்தமாக விரும்பதே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க பேசுவாங்க யூடியூபர்ஸ்னு கேவலமாக. நீ என்ன பண்ணுற, அந்த பேட்டியை நாளா வெட்டி வித்தியாசமாக தலை போட்டு யூடியூப்ல தானே போட்டு சம்பாதிக்க. உனக்கு வருமானமே யூடியூப் தானே. இதுதான் பிரச்சனை. அதனால நம்முடைய கௌரவத்தை நம்ம காப்பாற்றிக்கணும். அது காப்பாற்றப்படவே படாது. ஏனென்றால் ஆடு பார்த்துருக்கீங்களா, பக்ரீத்துக்கு வெட்டுவாங்க. இன்னும் ஒரு 50 ஆடு இருக்கும். ஒரு ஆடு எழுதுட்டு வந்து அந்த ஆடுங்க இதில் தான் வெட்டுவாங்க. அது அடுத்த ஆடு எழுது அப்படியே கிடக்கும். அந்த ஆடு தான் நம்ம. ஒருத்தனை அடித்தாலும் முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு கேள்வி கேட்குறது. அதுதான். இல்லாட்டி அசைன்மெண்ட் கேள்வி. என்ன கேள்வி? சிவி சண்முகத்திட்ட போய் அதிமுக எல்லாரும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். யார் போறா? செங்கோட்டையோ. செங்கோட்டையன்னு கட்சியை இன்னைக்கு 1 மாதம் ஆகும். இப்போ வந்து அதிமுக இருந்துன்ற இன்னொருத்தர் மனோஜ் பாண்டியன், அவன் இதில் ஓபிஎஸ் அணியில் இருக்க. அங்கே போய் கேளு. அப்போ இந்த நரேட்டிவ்க்கு எனக்கு மூளை இருக்கா இல்லையா? இதுதான் பிரச்சனை. அப்போ சண்முகம் எப்படி பார்ப்பாப்புல? கேவலமாக தான் பார்ப்பாரு. நீங்கள் நரேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பேசினா ஞாபகம் இருக்கா? ப்ரெஸ் கிளப்பில் ஒரு டீம் வரும், சன் டிவி குரூப். அந்த குரூப்லாம் வம்புலுக்குன்னா அடக்கி உடக்கி உட்கார வைப்போமா? அதே மாரி வம்புலத்தெல்லாம் காலம்லாம் உண்டு. நித்யானந்தா மேனேஜர் ஒரு தடவை பேட்டி கொடுக்குறாரு, அவ்வளோ தகராறு. லாஸ்ட்ல இருந்தாலும் எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். அது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கிட்ட தகராறு பண்ணுறது இதெல்லாம் சில இடங்கள்ல நான்லாம் தலையிட்டு இருக்கேன். நிறுத்தியா உட்காருல வெளியே போ. ஒரு டாக்டர் மருத்துவமனையில் பேட்டி கொடுக்குறாங்க, சன் டிவி ரிப்போர்ட்டர் ஒருத்தன். அப்போ சன் டிவியில் இருந்தான், எஜுகேஷன் பார்க்குறோம், சண்டை போடுறோம். நான் நிறுத்தின்ட்டேன். சார் நீங்கள் அவங்க தனியாக கொடுங்க, இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள் சார், 3 நிமிஷத்தில் சொல்லுங்கள், வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கப்பா. இவர் கோச்சிங் போனார், வெளியே கூப்பிட்டு 2 திட்டி விட்டேன். இன்னும் அவ்வளோ பெரிய பருப்பு சட்டியா, கமிஷன் ஆஃபீஸ் வர்றியா, நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு. இல்லைண்ணா அப்படி இப்படின்னு. நீ எக்ஸ்பர்ட்டாரு எதானாரு, தனியாக கூப்பிட்டு போய் என்ன வேணால் கேட்டுக்கோ. அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி கேட்குற, என்ன நியாயம் அது அப்படின்னோடனே அப்புறமா இது பண்ணோம். அதாவது நம்ம ஒரு வகையில் நீங்கள் சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள விஷயமா இருந்தாலும் சரி, தொடர்ந்து அவர் வந்து என்னென்னா அவர் கட்சி தொண்டரை மதிக்கிறதில்ல, தன்னை வெளிவிடுது காட்டக்கூடிய பத்திரிகையாலையும் மறந்ததில்லை. அவங்க அரசியல் கட்சியே இல்லைங்க, அவர்கள் இப்போ சினிமா ஷூட்டிங் தான். ஏன் வந்து பவுன்சரை வச்சு ஏன் வந்து அவங்க அதான் சொல்கிறேன், அவங்க அரசியல் கட்சி இல்லைன்னு. இன்னும் சினிமா ஷூட்டிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது கேளுங்க, தெரியுமா பாருங்க, அரசியல் கேளுங்க. அரசியல் பற்றி ஏதாவது தெரியுமா? ஒளரி தள்ளுறது, ஒளரி கூட தள்ளுறது இல்லை, பேசுறதே கிடையாது. இன்னைக்கு இன்னொரு பேசாம மடந்தையே கட்சியில் சேர்த்துருக்காங்க. மிச்சால 77 தான் ஆரம்பிப்பார். அதை செங்கோட்டையன் வந்து என்னன்னா அதிமுகவில் வந்து அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், 50 ஆண்டு காலம் வந்து அதிமுகலே இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்து அவங்க கட்சியில் சேர்ந்தாப்போலோ அப்படி பேசுகிறாங்க. ஒரு வகையில் வந்து செங்கோட்டையன் அப்படி இருந்தாலுமே அவர் இது வரைக்கும் ஏதாவது அறிக்கை கொடுத்தது நான் பார்த்ததில்ல, இல்லை வந்து அவர் தலைமையில் வந்து போராட்டம் நடந்ததும் பார்த்ததில்ல. அவர் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பில்டப் கொடுக்குறாங்க? அதிமுகவில் பிரச்சனை இது எப்போவுமே நரேட்டிவ் பெருசாக்குவாங்க. இதான் சொல்கிறேன், சிவி சண்முகத்திட்ட போய் அதிமுகலேருந்து எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ நரேட்டிவ் தானே. இந்த நரேட்டிவில் தான் இவர்களே கண்ணி வெடி வச்சு இவங்களே அதில் மாட்டிக்கிட்டாங்க. திமுக செங்கோட்டையனை பெரிய லீடர் மாதிரி, அதாவது செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி இவங்களாம் பயங்கரமான லீடர் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்படியே பில்டப் பண்ணிட்டே இருந்தாங்க. திடீர்னு நைஸாக தூக்குறாங்க தாவேகா செங்கோட்டையனை. இவர்களுக்கு கடைசி டைமில் தான் தெரியுது, புஷியானந்த் தான் அந்த மேட்டரை வெளியே கசி விட்டுறாரு. ஏன்னா அவருக்கு எதிராக தான் செங்கோட்டையனை கொண்டு வராங்க. அங்கேயும் கோஷ்டி, ஜான ஆரோக்கியசாமி, இன்னும் 2-3 நிர்வாகிகள் புஷியானந்துக்கு எதிராக செங்கோட்டையனை உள்ள கொண்டு வராங்க. இது புஷியானந்த் கடுப்பாகி பத்திரிகையில் லீக் பண்ணி விட்டாங்க. லீக் பண்ணவன தான் திமுகவுக்கு தெரியுது, ஐயோ கோட்டை இங்கே தான் உளவுத்துறை தான் பயங்கரமான உளவுத்துறை வச்சுக்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்ட்டு செங்கோட்டையனை ட்ரை பண்ணுறாங்க. நீங்களே உருவாக்குன இது தானே, பிம்பம் தானே. லாஸ்ட்டில் அவர் இங்கே வந்தால் இன்னும் அசிங்கமாக போயிடும், அதோட சின்ன அசிங்கம் பரவாயில்லன்ட்டு அவர் அங்கே போகிறாரு. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க நேற்று. சரி, அது எப்படி? அதாவது ஒரு 80 வயசு ஆள், 50 எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியார் போன்ற முதலமைச்சரோடு பணியாற்றுவார். விஜயோடு போயிட்டு வந்து அண்ணன் விஜய் வாழ்கன்னு சொல்லுவாரா, இல்லை தம்பி விஜய் வாழ்கன்னு சொல்லுவாரா, இல்லை இளவல் விஜய்ன்ட்டு இளவல் விஜய் வந்து என்ன சொல்கிறேன், இல்லை கூட இருக்கிறவங்க வந்து யாருன்னே தெரியாத ஆட்கள் வந்து எப்படி பண்ணுவார்? காவடி விஜய் கேரக்டர் புரிஞ்சுங்க. அவர் யார்கிட்டையும் பேச மாட்டார், அவர் ஒரு மூடி டைப். எல்லாரும் இவர் அரசியல் வரணும்னு சினிமா சைடில் எல்லாரும் இவர் எப்படிங்க
ஏங்க இது யார்ட்டையுமே பேச மாட்டாருங்க, புஷிக்கிட்ட மட்டும் பேசுவார், அவ்வளோதான். நீங்கள் பேசுனீங்கன்னா எவ்வளோ நேரம்னா பேசி தொலைன்னு உட்காந்துட்டு இருப்பார், அவ்வளோதான். இதை என்கிட்ட KS ராதாகிருஷ்ணன் சொன்னார், தம்பி 1/2 மணி நேரம் பேசுகிறேன் கம்முன்னு கேட்டுனுங்கிறாப்புல. ஒரு வாரத்துக்கு அப்பப்போ டைரி எடுத்து குடிச்சிக்கிட்டாப்புல, தலையாட்டு. மறுநாள் போகிறேன் பூசா பார்க்குற மாதிரி பார்க்குறாப்புல. பார்க்குறாரு. நான் பேசி வாய் தான் வலிச்சது கடைசியிலன்னு. அவ்வளோதான் விஜய். என்ன பயம்னா நம்ம எதாவது கேட்டால் தப்பாக கட்டுருவோமோ, அசிங்கமாக போயிடுமோன்ற ஒரு இது. கதை கேட்டு பழக்கம் இல்லை. 2 ஹவர் சொல்லுவான், சார் ஃப்ளைட் எடுக்கிறீங்க நேரம் பாகிஸ்தானில் போய் விட்றீங்க சார், அங்கேருந்து நான் எப்படியா ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானில் விட முடியும்னா கேட்கறதுக்கு ஒரு நாலேஜ் கிடையாது. அதனால் ஓகே நல்லா இருக்கும் வரும்போது எதிரில் ஒரு ஃப்ளைட் இப்படி பண்ணுறீங்க, எப்படியா பண்ண முடியும்? நம்ம ஒரு 1300 கிலோமீட்டர் வேகம், அவன் ஒரு 1000, அவனும் இப்படியா போவான், டவுன் பஸ்ஸாக இது, அவன் ஒரு ரைட்டில் போவான், பார்க்க கூட முடியாதுங்க. மனித மூளை 6 செகண்ட் ஆகுமா ஒரு விஷயத்தை பார்த்து மூளைக்கு போய் அதை உணர்றதுக்கு, டெலிவரி பண்ணுறதுக்கு. ஆனால் 3 செகண்டுக்குள்ளே இது கடந்துருமா. ரயிலில் போயிருக்கீங்கல்ல, எதிரில் ரயில் போவோம்ல, அப்போ நீங்கள் அந்த ஒரு பொட்டி ஒரு ஜன்னலை கூட உங்களால் பார்க்க முடியாது, வெள்ளையாக தெரியும், சடன்னு போவோம், வெள்ளையாக தெரியும், மட்டும் தான் கேட்காம வெறும் வெள்ளையாக தெரியும். இதுதான் வேகத்துடைய இது. அப்படி இருக்கும், நீங்கள் ஒரு வேகம், அது ஒரு வேகம், அதனால தெரியாது. இந்த மாதிரி ஆள் அவர் ஆர்ட் அதிகபட்சம் பேசுவார்னா அவரை விட அதி புத்திசாலியான புஷிக்கிட்ட பேசுவார். அவர் அண்ணன் அது 40 வருஷம் அது இப்படி ஓடுது அந்த மன்றங்கன்றன்னு. புதுசாக நம்ம ஜான் மேலே ஒரு பற்று இருக்கு, ஜான் அப்படின்றதுனால அவர் மேலே பற்று, அந்த பற்றுல இதாக இருக்காங்க, இணக்கமாக இருக்கு. ஆமாம், ஜான் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு கட்சிக்குள்ள ஆளெல்லாம் கொண்டு வருவேன்னு அவர் ஒரு பக்கம். 2 பேருக்கும் முதல்ல முட்டிச்சு, புஷிக்கும் ஜானுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தாப்புல ஜானு புஷியை எடுத்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டக்குன்னு கை கொடுத்து, ஆமாம் நம்ம 2 பேரும் மற்றவங்களை அடிப்போம் அப்படின்ட்டு கை கோத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் தான் காளியம்மாள்லேருந்து யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கினாங்க. பல கட்சிக்காரங்க காளியம்மாள் கூட வந்து சேர்ந்தா தகவல் இருக்காது, அதெல்லாம் சேர மாட்டாங்க. ஆமாம், இது பெருசாக என்னன்னா செங்கோட்டையன் போனதுனால அதிமுகவுக்கு ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு இழப்பு, ஓட்டு வங்கியெல்லாம் இதாடும், அதாவது வெற்றி வாய்ப்பு மிகவும் பாதிக்கப்பட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்களே. அவ்வளோதான் நாலேஜின்னு புரிஞ்சிக்க வேண்டியதான். ஏன்னா இவர்கள் உருட்டெல்லாம் 40 எம்எல்ஏக்களோட இவர் வெளியே வருவார், SP வேலுமணி வெளியே வர்றார், 6 அமைச்சரோட எடப்பாடிக்கு சண்டை, எடப்பாடியை தூக்கி விட்டு செங்கோட்டையனை அங்கே வைக்க போகிறாரு இப்படிலாம் சொன்னாங்களா? ஆமாம், செங்கோட்டையனை மாபெரும் தலைவராக காட்டினாங்களா? இவர் இங்கேருந்து டெல்லிக்கெலாம் போய் அமித்ஷா இன்னும் வெயிட் பண்ணார். அமித்ஷா நீங்கள் நிர்மலா சீதாராமன் போய் பாருங்கன்ட்டார். நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, என்ன விஷயம் இந்த மாதிரி விஷயம் அப்படிலாம் பண்ண முடியாது, கஷ்டம், நீங்கள் உள்ளே இருங்க நம்ம பேசிக்கலாம், அதெல்லாம் வந்துட்டாருங்க. இவர் தான் வழக்கு போல் இவரும் விஜயில் பாதி விஜய் தானே, இவர் யார்ட்டையும் பேச மாட்டார், இப்படி இருப்பார் கம்முன்னு. நீங்கள் மைக்கை கொண்டு போய் வாயிலே குத்தினா கூட கம்முன்னு இருப்பார். நீங்கள் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார், 1/2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு. இப்போ இவர்கிட்ட என்ன நீங்கள் வாங்க முடியும்? இப்படியே போச்சு. இந்த ஊடகங்கள் உட்காந்து மாபெரும் தலைவர், எப்போ OPS கத்துது மாபெரும் தலைவர். OPS எவ்வளோ பெரிய தலைவர் தெரியும்ல, காணாம போயிட்டார். அந்த மாதிரி மாபெரும் தலைவர் இவங்க OPS செங்கோட்டையனை நம்பி வந்த OPS TTV சசிகலா எல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. சசிகலா என்னைக்கு யாருங்க பார்த்தாங்க? நாங்கள் பார்க்கலாம். சசிகலா TTV கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. ஆமாம், சசிகலா OPS பார்த்தாங்கன்னா சும்மா போன இடத்துல நீ போய் பார்த்தாங்க, அவ்வளோதான். காருக்குள்ளே உட்காந்தாங்க, பார்த்தா அவ்வளோதான். செங்கோட்டையனையும் பார்த்தாங்க, ஒரு அறிக்கை விட்டாங்க, அவ்வளோதான். இதே செங்கோட்டையன் தான் சசிகலா வெளியேற்றுறதுல போது கூட இருந்து அமைச்சர் பதவியை 4 வருஷம் அனுபவிச்சார். கண்டிப்பாக. அதனால் இவர்கள் எல்லோரும் எப்படின்னு சசிகலாவுக்கு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அதிமுக வெல்ல வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இருக்கா? இல்லை, அவங்க அதை செங்கோட்டையனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நீ செங்கோட்டையனுக்கு ஈகோ, எடப்பாடி வந்துடுறதா, அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிராளி 2 கண்ணு போனோம். அப்போ அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல, எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, ரெட்டையில எதிராக நான் நிற்பேன், ஆனால் எடப்பாடி வரக்கூடாது, இதுதான் இவருடைய எண்ணம். இதே எண்ணம் தான் டிடிவிக்கும். அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல, பிஜேபியை ஒன்றிணைஞ்சு வந்து இது பண்ணுறாங்க. இவங்கள்ட்ட சொல்கிறாங்க, பொறுமையாக இருங்க, நம்ம பேசிக்கலாம், எங்கள் சைடில் சீட்டு வாங்கி நின்று நம்ம பலமாக காமிக்கணும் அப்படின்னு. பீகார்லாம் தானே ஜெயிச்சாங்க. ஆமாம். ஆனால் அண்ணாமலை பேச்சை கேட்டுக்கிட்டு, அண்ணாமலைக்கு ஒரு யூகோ இருக்குல்ல, எடப்பாடிக்கிட்ட ஒரு யூகோ இருக்குது. இப்படிலாம் யூகோ வச்சுலாம் வர முடியாதுங்க கட்சி தலைவராக முடியாது. நீங்கள் யார் யூகோ வைக்கலாம் தெரியுமா? அப்போ ஜெயலலிதா கருணாநிதி வச்சுருந்தாங்களா, அதான் யூகோ, அதான் கரெக்ட். ஏன்னா அவங்க அடிச்சாதான் நான் நிற்க முடியும், ஒன்று அடிச்சாதான் நான் நிற்க முடியும். நீ கூட்டணியில் எதிராக நீ யூகோ காமிச்சிக்கிட்டு பேசியிருந்தனா நீ யார்? நீ அண்ணாமலைலாம் ஒரு ஆளா? எடப்பாடிலாம் கம்பேர் பண்ண ஒரு ஆளே ஒன்றுமே இல்லையே, தொத்திக்கு போட்டாங்கல்ல. இப்போ நேற்று ஆருத்ரா மேட்டரை எடுத்துட்டாங்க, சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ஆருத்ரா லைட்டாக தூங்கினா இப்போ தெரியும். ஆமாம், அப்போ அதில் யார் இருக்காங்கன்னு தெரியும். இதுதான் விஷயம். அப்போது இவர்கள்
ஏடிஎம்கே பலகீனமாக காமிக்கணும் உளவியல் ரீதியாக இல்லாத கதையெல்லாம் கிளப்பிட்டு இருப்பாங்க. இதில் இப்போ நான் சொன்னேன்ல ஜானு புஷி, இந்த ஜானு புஷியை ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ லேட்டஸ்ட்டாக வேறு கூட்டாளிகள் சேர்ந்தோன்னா புஷியை காலி பண்ணோன்னு ஒரு டீம் கிளம்புது கரூருக்கு பிறகு. அந்த டீம் வந்து விஜய்கிட்ட பேசி நம்ம உள்ள ஆளை கொண்டு வாங்கன்ட்டாம்ல விஜய். உடனே சொல்ல முடியாது, காளியம்மலை கூட பேசி எதாவது கொண்டு வருவாங்க. அப்போ கொண்டு வராங்க, இவரை கொண்டு வராங்க செங்கோட்டையனை. இவர் ஏதோ மாபெரும் தலைவர் மாதிரி. இவரே 10 நாளைக்கு ஒரு தடவை தான் பேசுவார். வீட்லேயே சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கே இவர் 2 ஹவர் ஆகும். இவரை கொண்டு வந்து கரெக்டு தான் இந்த மாதிரி மூடி டைப் ஆளுங்களாம் கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறாங்க. என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இவர் அந்த ஒருங்கிணைப்பாளர்லாம் போட்டாங்களா, நீ என்ன வேணால் போடுறாசா புஷியை பொறுத்த வரைக்கும், நீ என்ன வேணா, மாபெரும் மனிதர் வந்திருக்கிறார், மாபெரும் மனிதர், அவர் வந்து 50 ஆண்டு காலம் இது எல்லாம் சொல்லுவாப்பில்ல, உள்ளுக்குள்ளே வாராசா எல்லாம் யாரு எல்லாம் யாரு விஜயே நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. என்னம்மா 4 நாள் 2 பேரும் போய் உக்காந்துருப்பாங்க. இவரு கொஞ்சம் பேசுகிற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, இவரும் உக்காந்து இருப்பார். விஜயம் 2 பேரும் இந்த பிக் பாஸ்ல அந்த 2 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, இந்த வினோத்தும் திவாகரும் ஒருத்தர் இப்படியே பார்த்துக்கினேன் பாட்டு கூட போடுவாங்க, சங்கீத ஸ்வரங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். விஜய்க்கு என்ன பையனா நம்ம ஏதாவது பேசி இவர்கிட்ட அசிங்கப்பட்டுருவோம், இவர் விஜய்கிட்ட நான் விஜய் ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னு இப்படியே 4 நாள் ஓடும். 5ஆவது நாள் புஷியை விஜய் கூப்பிடுவாப்புல. ஒருத்தர் டெய்லி வந்து என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு யாருன்னு கேட்டு யார் அவரு இப்படி பார்த்தீங்க அன்னைக்கெல்லாம் சேர்த்தி நீங்கள் தானே சேர்த்திங்க, ஓ செங்கோட்டையன் பேர் ரைட்டு, இனிமேல் எதா இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்குங்க அண்ணா, அதை நீங்களே அவர்கிட்ட சொல்லுங்கண்ணே. நான் சொல்லிடுறேன் புஷி இது செங்கோட்டையனை கூப்பிட்டு இனிமேல் எதா இருந்தாலும் புஷிகிட்ட பேசுங்க, அவர் மூலியமாக என்கிட்ட பேசுங்க. பிரசாந்த் கிஷோருக்கு பண்ணாங்க, எதா இருந்தாலும் ஜான் மூலியமாக என்கிட்ட வான்ட்டாப்ல, அதனால அசிங்கப்பட்டு போயிட்டான். அந்த மாதிரி சொல்லுவாங்களா இவர். அடுத்ததோட செங்கோட்டை வச்சுங்க தலைவர் உங்களை பற்றி நான் 1 to 1 தலைவர்கிட்ட பேசினேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் வந்து 4 மாவட்டம் குத்துக்கிறாங்கல்ல, அங்கே போய் உங்களை கட்சி பண்ணி பார்க்க சொன்னாப்புல, தலைவர் வந்து ஏதாவது ஒன்று என்கிட்ட சொல்லுங்கள், நான் தலைவர்கிட்ட சொல்லிடுறேன், அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க. நீ என்ன அக்ரெசிவ் லீடரா ஆய்வின் அடிக்கிறதுக்கு, இல்லாட்டி நீ ப்ரெஸ் மீட் கொடுத்தா என்ன கொடுப்பேன், எங்கே போய் உட்காந்து இதான் பேசுவேன். 1977 எம்ஜிஆரால் கண்டெடுக்கப்பட்டவன், இப்படி அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். புரட்சி தலைவி அவர்களால் நான் வளர்த்தெடுக்கப்பட்டவன், மறுபடியும் அப்படி திரும்பிக்கின்னு அதே புரட்சி தலைவி தான் நான் 2011 அப்புறம் ஓரங்கட்டி வச்சு சாவர வரைக்கும் உனக்கு கிட்டே சேர்க்கல. இவர் வந்து அதை சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த ஊடகங்கள்லாம் 50 ஆண்டு காலம் அது இதை சொல்லு. 2011 பிறகு அவர் எதுக்காக வந்து அந்த அம்மா நீக்கினாங்க அதெல்லாம் அது வேற கதை. அது அப்போ உன்னை தூக்கி எங்கே அடித்து உட்கார வச்சாங்க, கட்சி பதவி மட்டும் பிடிங்கி உட்கார வச்சாங்க. ஜெயலலிதா இவங்க எல்லாம் பாருங்களேன், ஓபிஎஸ் பிடுங்கிக்கிட்டு அந்த 2016 அவருக்கு சீட்டை கொடுக்க மாட்டாங்கன்ற நிலைமை ஓடிச்சு. உங்களாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சு செஞ்சு விட்டாங்க. அப்புறம் போனால் போகுதுன்னு சசிகலாலாம் சரி இருக்கட்டும், நமக்கு ஒரு ஆள் முதல்வர் வேட்பாளர்னு ஏதாவது ஒன்றுனா வேணும் அப்படின்னு தான் ஓபிஎஸை கூட வச்சுக்கிட்டாங்க, சீட்டு கொடுத்தாங்க. செங்கோட்டையன் அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க ஓடு அப்படின்ட்டு. டிடிவி உள்ளே வராது அப்படின்ட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாம் தான் கட்சிக்குள்ளே வந்துட்டு ஜெயலலிதா இறந்தோன்னே வந்துக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு இன்றைக்கி புரட்சி தலைவியால் என்ன புரட்சி தலைவியால் டிடிவி ஜெயலலிதா இருக்க வரைக்கும் வந்தீங்களா? இல்லை நீங்கள் யார்? நீங்கள் இவர் வாரிசு அரசியல் இன்னைக்கு அதிமுக வந்து விட்டு நான் செங்கோட்டையன் பேசுகிறாரு. டிடிவி யார்? கட்சியில் கிளை செயலாளராக வேலை செஞ்சு மேலே வந்தவரா? சின்னமாக இருக்காங்கன்றது காரணத்துக்காக அவரை கொண்டு வந்து மாநில பொருளாளர் எம்பின்னு கொடுத்தாங்க. ஜெயலலிதா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒதுக்குன பிறகு அவங்களால நினச்சா கூட உள்ளே கொண்டு வர முடியலையே. இறந்தா பிறகு தான் மறுபடியும் அவங்க துணை பொதுச்செயலாளர்னு கொண்டு வராங்க. அதோடைய என்ன அர்த்தத்தில்? வாரிசு அடிப்படை தானே. அதை கூட அவர் காப்பாற்றிருக்கலாம். இவர் வந்து கட்சிக்காரங்களை நடத்தின விதம் எஸ்பி வேலுமணிலாம் அதில் முட்டிக்கிச்சான். அதில் தான் இவங்க பிஜேபிலாம் உள்ளே நுழைஞ்சோன்னே நம்ம எதுக்கு இவருக்கு மரியாதை கொடுக்கணும், என்ன அம்மா இருந்தப்போ இவங்க கூட இருக்காங்கன்னு பயந்து போய் கொடுத்தோம். இப்போ எது கொடுக்கணுன்னு தான் வெளியே துரத்துனது. சின்னமாவும் இல்லை, அவங்க அங்கே இருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க, மொத்தமாக நீக்கிடுவோம், நம்ம பிரச்சனை இல்லைன்னா நீக்கினாங்க. அதுக்கு ஓபிஎஸ் உடந்த அப்படி நீக்கினா தான் நான் உள்ளே வருவேன்னு சொல்லி நீக்கி இவர் உள்ளே வந்து நேராக ஒருங்கிணைப்பாளர் பிஜேபி மூலிமா கொடுத்தாங்க. இப்படி துரோகம் பண்ணிட்டு இன்றைக்கி போயிட்டு சசிகலா பார்த்துக்கிட்டு பாருங்கள் எடப்பாடி பண்ணிட்டாருன்னு. நீங்களும் பண்ணீங்க துரோகம். அன்றைக்கி நீக்கும் போது சந்தோஷமாக நீக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு 4 வருஷம் அமைச்சர் பதவியை அனுபவிச்சுட்டு வந்தவர் தான் இவர் செங்கோட்டையன். இன்னைக்கு உட்காந்து யோகியம் பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் டிஎம்கிட்ட பேரம் பேசி தான் போனார் தாவேகாக்கு. இது ஒன்று. 2வது, இவர் பாஜகவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர் செங்கோட்டையன். பாஜக அசைன்மெண்ட்டில் தான் நான் வந்து இங்கே எல்லாரையும் இணைக்கிறதுக்கு நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன்னு சொன்னவர். அதாவது ஒரு கட்சிக்குள்ளே அமைப்பு செயலாளர் இருந்துக்கிட்டே
இன்னொரு பெரிய கட்சி இவர் ஆப்ரேட் பண்ணுது, இவர் வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஏன் கொடுத்தேன்னு கேட்டால் அவங்க தான் சொன்னாங்கன்றாரு. உனக்கும் அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அவர் அவங்க கட்சி தலைவர். பாஜகவுடைய அசைன்மெண்ட்டில் தான் செங்கோட்டையன் போயிருக்குதா சொல்கிறாங்க. ஆமாம், 100% உண்மை. பிஜேபி இன்னைக்கு உள்ளுக்கெல்லாம் ஆள் இல்லை. இவர் ஆதவ அர்ஜுனாலாம் பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்டு வந்தாங்க. சிடி நிர்மலாம் எதிரான மனநிலை கொண்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு பிஜேபிக்கு உள்ளக்க விஜய் கிட்ட நேரடியாக ஏற்கனவே விஜய் பேசிட்டார் பிஜேபி கிட்ட. இப்போ பிஜேபிக்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் இல்லை ஒரு ஸ்லீப்பர் செல்லு தேவைன்றது தான் இவர் அமைச்சிருக்காங்க. பிஜேபி சொன்னதே என்னன்னா இவர்கிட்ட திமுகவுக்கு மட்டும் போயிடாதீங்க, நீங்கள் இங்கே போங்க, இங்கே போயிடுங்க, வெளியில் போகிறோம், நான் இங்கே இருங்கன்னு சொன்னாங்க. இல்லை ரைட் போகிறீங்களா, திமுகவுக்கு போகாதீங்க. அதுதான் திமுகவுக்கு போகாதுக்கும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஆஃபர், ஆமாம், தாவேகாவோட பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜிலாம் பேசினா எப்படி இருக்கும்? அதை மீறி தான் இவர் நேற்று, ஆனாலும் இவருக்கு ஒரு நப்பாசை, என்னதான் ஆஃபர் கொடுக்குறாங்க பார்க்கலாம், நேற்று ஏமாத்திட்டு வந்துட்டாரு. இதில் திமுகவுக்கு பின்னடைவு. இதை சொன்னால் அவ்வளோ குதிக்கிறாங்க. அப்புறம் அவரை பிடிச்சி தொங்குனீங்களா காலையில்? ஆமாம். அப்புறம் இதான் நிலமை. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் தலைப்பு சார். குறிப்பாக வந்து என்னென்னா தாவேகாவுடைய அந்த நிலைப்பாடு கண்டிப்பாக வந்து மாற்றிக்கணும். பவுன்சிலர் வச்சு மிரட்டுவது, பத்திரிகையாளர்களை வந்து தாக்குவதை உண்மையில் வந்து வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம். அதே வேளையிலே நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்களை வந்து பத்திரிகையாளர் நிச்சயமாக வந்து ஏற்பார்கள் நம்பிக்கையாக இருக்குது. செங்கோட்டையன் ஒன்றும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். செங்கோட்டையன் ஆமாம் ஆமாம், ஒத்த ரோசா மாலை ஆகாது. ஆமாம், ஒத்த ரோசா அது வந்துட்டு சைடில் தான் குத்திப்பாங்க தாவேகா. அதனால் நிச்சயம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று. இதனால் அதிமுகவுக்கு பெரும் பாதிப்பு எதுவுமே இல்லை இருக்குன்னு இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நன்றி. நன்றி.